இந்துக்களின் மிக பெரும் பண்டிகை என்றால் அது தீபாவளிதான். அதை சந்தோஷமாக கொண்டாட நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதை இப்பதிவில் காண்போம். தீபாவளிக்கு பலகாரம் செய்வதற்கு பொருட்கள் வாங்குவதிலிருந்து துணிமணிகள் வாங்குவது வரை அனைத்தையும் தெள்ளத் தெளிவாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் எந்த பொருட்களையும் விடாமல் வாங்கலாம். அடிக்கடி கடைக்கு போகும் வேலையும் குறையும். அல்லது ஆர்டர் செய்தால் அவர்களே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஒரே வழியில் எல்லாவற்றையும் முடித்து விடலாம். இதற்கான நேரம் மிச்சமாகும். மேலும் பொருட்களை ஒரு சேர வாங்கும் பொழுது பணம் எவ்வளவு செலவாகிறது என்று சரியாக கணக்கு போட முடியும். பொருட்களை சரிபார்த்து வாங்கி வர முடியும். தீபாவளி பண்டிகைக்கு பலகாரம் செய்வது வழக்கமான ஒன்று. முறுக்கு, அதிரசம், லட்டு, தட்டை வடை போன்ற இனிப்பு மற்றும் கார வகை பலகாரங்கள் செய்யப்படுகின்றன. பாரம்பரிய அரிசி ரகங்களான கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, சாமை போன்றவற்றில் பலகாரங்கள் செய்வது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சாமை, அல்வா, பாரம்பரிய அரிசி, முறுக்கு போன்றவை இதில் அடங்கும். தீபாவளி பலகார வகைகள்: இனிப்பு வகைகள் அதிரசம், லட்டு, மேர்த்திசூர் லட்டு, சாமை அல்வா. கார வகைகள் முறுக்கு, பருத்தித்துறை தட்டை வடை, உளுந்து வடை. பலகாரம் செய்யும் முறைகள்: பாரம்பரிய சமையல்: அரிசி, பருப்பு, வெல்லம், எண்ணெய் போன்ற பாரம்பரிய பொருட்களை பயன்படுத்தி பலகாரங்கள் செய்யலாம். பாரம்பரிய அரிசி ரகங்கள்: கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, சாமை அரிசி போன்ற பாரம்பரிய அரிசி ரகங்களில் இனிப்பு மற்றும் கார வகை பலகாரங்கள் செய்யலாம். எளிய செய்முறைகள்: சமையல் நிபுணர்கள் பலவிதமான பலகாரங்களை எளிய முறையில் செய்வதற்கான வழிமுறைகளை தருகின்றனர். யூடியூப்பில் பார்வையிட்டு பலன்களை பெறலாம். அதேபோல் துணிமணிகள் வாங்கும் போது எவ்வளவு ரூபாய்க்கு வாங்க வேண்டும், பட்டாசு வாங்க எவ்வளவு செலவாகும் என்று ஒவ்வொரு பொருளுக்கும் கணக்கு போட்டு வைத்தால் வாங்கும்போது அந்தந்த கவுண்டருக்கு சென்று சரியான பொருளை சரியான விலைக்கு வாங்கி வரலாம். இதனால் அதிகம் பேரம் பேசுவது இருக்காது, காலதாமதம் ஆகாது. எந்த கடைக்கு போகலாம் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு வைப்பது சால சிறந்தது. வீட்டில் வயது முதிர்ந்தவர்களுக்கு அவர்களின் விருப்பத்தை அறிந்து எந்த கலர், எந்த வகையிலான புடவை அல்லது துணிகளை அணிய விரும்புகிறீர்கள் என்று கேட்டு அதற்கு தகுந்தால் போல் வாங்கி கொடுத்து விட்டால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். உடுக்கும் போது சிரமமின்றி உடுத்துக் கொள்வார்கள். குறிப்பாக பட்டாசு வெடிக்கும் பொழுது உடுப்பதற்கு தனியான கொட்டன் துணிமணிகளை வாங்கி வைத்து விடுங்கள். அது மிகவும் அவசியம். தீபாவளியிலே புது ஆடை, பட்டாசு, பலகாரம் என ஒரே குசிதான். வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என நாம் எல்லோரும் நினைப்போம். அதுவும் புது ஆடைகளை வாங்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சி தனி உற்சாகம். ஆனால் அந்த சந்தோஷம் வருடம் முழுக்க நிலைத்து இருக்க கடன் இல்லாமல், பண கஷ்டம் இல்லாமல் மற்ற பண்டிகைகளையும் கொண்டாட ஒரு சின்ன பரிகாரம் இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமா? நாம் முருகப்பெருமானுக்கு புது ஆடைகளை கொள்வனவு செய்வதற்கு முன் ஒரு எளிய விடயத்தை செய்யும் போது நம் வறுமை நீங்கி வாழ்க்கை வளமாகும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய எளிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்வது மிகவும் சுலபம். புது ஆடைகள், துணிகள் வாங்கும் முன் வீட்டில் இதை முதலில் செய்ய வேண்டிய பரிகாரம். முதலில் வெள்ளை துணி ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை ஒரு சதுர வடிவத்தில் வெட்டி வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு அந்த துணியை மஞ்சள் கலந்த தண்ணீரில் நனைத்து காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். காய்ந்த அந்த மஞ்சள் துணியில் கொஞ்சம் மஞ்சள் தடவி பச்சரிசி, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ரூபாய் நாணயம் வைக்க வேண்டும். இதை சின்ன முடிச்சு மாதிரி கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகன் படத்துக்கு முன்னால் வைத்து மனதார பூஜை செய்யுங்கள். இந்த பூஜையை முடித்த பின்பு நீங்கள் கடைக்கு போய் உங்களுக்கு பிடித்த ஆடைகளை வாங்கலாம். புது ஆடை வாங்கிய பிறகு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஆசையாக வாங்கிய புது ஆடைகளை வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நாம் ஏற்கனவே பூசையில் வைத்திருந்த அந்த முடிச்சை அவிழ்த்து அதிலிருந்த 1 ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து அந்த நாணயத்தை புது துணிகளின் மேல் வைத்து மறுபடியும் ஒரு முறை முருகப்பெருமானை வணங்கி பூசை செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் வருடம் முழுக்க உங்களுக்கு பண கஷ்டம் இல்லாமல் நல்ல துணிமணிகளை வாங்கும் யோகமும் கைகூடும் என்று சொல்லப்படுகிறது. பூசை முடிந்த பின் அந்த நாணயத்தையும் மற்ற பொருட்களையும் திரும்பவும் அதே மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் பூசை அறையில் வைக்க வேண்டும்.
வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களுக்கு ஆன்மீக ரீதியாக இப்படிப்பட்ட சின்ன சின்ன பரிகாரங்கள் ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும். இது வெறும் புது ஆடை வாங்கிறதுக்கு மட்டுமல்ல, வீட்டிற்கு எந்த புது பொருட்களை வாங்கினாலும் அதற்கு முன்னால் இந்த மாதிரி முருகப்பெருமானை நினைத்து கொண்டு செய்யும் போது கடன் தொல்லை இல்லாமல் செல்வச் செழிப்போடு இருக்கலாம் என்பது ஒரு ஆழமான நம்பிக்கை. பூசைக்குரிய சாமான்களில் இருந்து பலகாரம் செய்வது, மற்றவர்களுக்கு வைத்து கொடுக்கும் கவர்கள் வரை எல்லாவற்றையும் முன்கூட்டியே திட்டமிட்டு வாங்கி வைத்து கொண்டால் பலகாரங்களை வைத்து கொடுப்பதற்கும் பூசை செய்வதற்கும் வசதியாக இருக்கும். அதேபோல் வீட்டில் எப்பொழுதும் வேலை செய்யும் பெண்மணிகளுக்கு பண்டிகை காலம் வந்துவிட்டால் இன்னும் அதிகமாக வேலை இருக்கும். அப்போது உதவி செய்வதற்கு முதியோர்களுக்கும் லட்டு பிடிப்பது போன்ற வேலைகளை கொடுக்கலாம். உட்கார்ந்து கொண்டு வேலை செய்வதை அவர்களும் விரும்பி செய்வார்கள். அதேபோல் வீட்டில் உள்ள வளர்ந்த குழந்தைகளுக்கும் வேலைகளை ஒதுக்கி செய்ய சொல்லலாம். பட்டாசு வெடித்த பிறகு அவற்றை தண்ணீர் போட்டு அப்புறப்படுத்துவது வரை குழந்தைகளை செய்ய விட்டால் அவர்களும் உற்சாகத்தோடு செய்வார்கள். வீட்டு வேலைக்காரர்களுக்கு முன்கூட்டியே துணிமணிகளோ பண உதவியோ செய்துவிட்டால் அவர்களும் நேரத்தை அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். காலம் கடத்தாமல் அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுவது நல்லது. எல்லாவற்றிற்கும் மேலாக தீபாவளி பலகாரங்களை கொடுப்பதற்கு குழந்தைகளையும் அழைத்து சென்று கொடுங்கள். அவர்களின் கையால் கொடுக்கும் பொழுது மிகவும் உற்சாகமாக காணப்படுவார்கள். அவர்களும் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு பாடமாக இந்த நேரத்தில் கற்றுக்கொள்வார்கள். இதுபோல் திட்டமிட்டு செய்தால் பண்டிகை சிறப்பாக இருக்கும். எல்லோருமே அமைதியாக பதற்றமில்லாமல் பண்டிகையை கொண்டாடி மகிழலாம். 2025ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகை அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வருகிறது. தீபாவளியை முன்னிட்டு சில நாட்கள் முன்னதாக அக்டோபர் 17ஆம் தேதியே புதிய படங்கள் வெளியாகின்றன. அறிவிப்பின்படி பைசன், கார்மேனி, செல்வம், டீசல், டியூட், கம்பி கட்டின கதை ஆகிய படங்கள் வெளியாக உள்ளன. அவற்றில் முக்கியமாக இளங்கீரோக்கள் நடித்துள்ள பைசன், டீசல், டியூட் ஆகிய படங்களுக்கு இடையேதான் போட்டியாக உள்ளது. முன்னணி நடிகர்கள் இல்லாத ஒரு தீபாவளியாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. இருந்தாலும் இளங்கீரோக்கள் என்ன மாதிரியான வெற்றியை பெறப்போகிறார்கள் என்பதற்கு சில நாட்கள் காத்திருக்க வேண்டும். தீபாவளி அல்லது தீப ஒளி திருநாள் என்பது 5 நாட்கள் கொண்டாடப்படுகின்ற பண்டிகையாகும். இப்பண்டிகை இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, நேபாள் உட்பட பல நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. சில இடங்களில் வெவ்வேறு நாட்களில் கொண்டாடப்படுகிறது. அதாவது வாழ்க்கையின் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கும் பண்டிகையாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகை ஐப்பசி மாதத்தில் திரையோதசி, சதுர்த்தி, அமாவாசை மற்றும் அதற்கடுத்த சுக்ல பிரதமை ஆகிய நாட்களில் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் சில ஆண்டுகளில் ஐப்பசி அமாவாசை முன்தினம் நரக சதுர்த்தி அன்று கொண்டாடுகிறார்கள். பெரும்பாலான ஆண்டுகளில் தீபாவளி பண்டிகை ஐப்பசி மாத அமாவாசை நாளன்று கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் மாதம் 17ஆம் நாளிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை நாட்களில் தீபாவளி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியா, நேபாளம், இலங்கை, மியான்மர், சிங்கப்பூர், மலேசியா மற்றும் பிசி போன்ற நாடுகளில் அரச விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்துக்கள் மட்டுமின்றி சீக்கியர்களும் சமணர்களும் கூட இப்பண்டிகையை வெவ்வேறு காரணங்களுக்காக கொண்டாடுகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.